குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப நாளா இந்த சந்தேகம், நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போலாம் தான். அப்படியே போற வழியில வந்துட்டு போயிடலாம்னு வந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நம்மளோட உடம்புல வந்து ரத்தம் ஓடுது இல்லையா? ரெக்கார்ட் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க ஆதித்யா. கிளாஸ். ஓகே. நம்மளுடைய உடம்புல வந்து ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அந்த ரத்தத்துல வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆக்ஸிஜன் இது எல்லாமே வந்து இந்த பிளட் கடத்திட்டு நம்ம உடம்பு பூரா சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும். சயின்ஸா ஒரு பிசிக்கல் பாடியில இதுதான் நடக்குதுன்னு. ஆனா இதை தாண்டி அடுத்து நமக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஆஸ்ட்ரல் பாடி. இந்த சட்டில் பாடியில வந்து என்ன இருக்குன்னா, இந்த பிளட் வந்து வெறுமனே வந்து ஆக்சிஜனை மட்டும் கேரி பண்ணிட்டு போகாம உங்க முன்னோர்களுடைய பல நினைவுகளையும், பல கனவுகள், பல விஷயங்களை வந்து சுமந்துட்டு உள்ள போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு பல தலைமுறை முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ்ன்னு ஒரு ஒரு மாரி ட்ரெயின் ஆஃப் பீப்பிள் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், பேச்சு, திறன்கள் இது எல்லாமே தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம யாருமே தனியா இங்க வந்து உட்காரல. பல தலைமுறைகள், பல ஜெனரேஷன தாண்டி நம்ம இங்க வந்து உட்கார்ந்திருப்போம். இப்போ நம்ம பிளட் வந்து இந்த விஷயங்கள மட்டும் நம்ம இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும்? என்னோட உடம்புல ஓடுற ரத்தம் ஆக்ஸிஜன கேரி பண்ணிட்டு போகுதுப்பா. இந்த மாரி சில விஷயங்கள சப்ளை பண்ணது உடம்புல ஒரு பக்கம் தெரியும். ஆனா, இத தாண்டி உள்ள போகும்போது என்ன இருக்குன்னா, நம்மளுடைய பழைய பாஸ்ட் நினைவுகள், கனவுகள் எல்லாத்தையுமே சுமந்துட்டு போகுது. இதுதான் சொல்லுவாங்க, என் பெத்தவங்களோட ஆசை, பெத்தவங்களோட கனவு. எங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாருமே இந்த மாரி வேலை செஞ்சதில்ல. பையன் தான் புதுசா வேலை செய்றான். இந்த மாரி நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, இது எல்லாமே உங்களுடைய ஜெனடிக்ஸ்ல இருந்ததா வருது. இததான் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எபிஜெனடிக் மெமரி அப்படின்னு வந்து சொல்லுது. ஒரு விஷயம் வந்து நம்மளோட பிளட்ல கடத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது. இப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய அவங்களோட நினைவுகள், அவங்களுடைய செய்கைகள், கெஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து உங்க உடம்புல ஒரு பயாலஜிக்கல் பேட்டர்னா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பாரேன் அவங்க தாத்தா மாரியே உட்கார்றான். அவங்க தாத்தா கால் மேல கால் போட்டு உட்காருவாரு. அதே மாரி உட்காருவான். உங்க அம்மாவோட மூக்கு உனக்கு அதே மாரி இருக்கு. உங்க அம்மாவோட கண்ணு மாரியே இருக்கு. உங்க பாட்டி ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களோட கண்ணு மாரியே இருக்குது பார்க்கறக்கு. இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய உடம்புல இந்த டிஎன்ஏ கடத்திட்டு போற விஷயங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாங்க. அப்ப அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம்னு ஆரம்பிச்சா ஒரு 21 தலைமுறை வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கர எஃபெக்டிவா செயல்படும். ஏன்னா, அந்த 21 தலைமுறை வரைக்கும் ஒரே மாரியான டிஎன்ஏ பேட்டர்ன் மோஸ்ட்லி ஒரே மாரியான ஜெனடிக்ஸ் தான் வந்து தொடர்ந்து வரும். ஸோ, அதனால என்ன பண்ணாங்க அப்டின்னா, 21 தலைமுறை அப்படிங்கிறது ஒரு தலைமுறை 100 வருஷம் வாழுதுன்னா, அப்ப 21 தலைமுறைனா கால்குலேட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப அத்தன அந்த ஜெனரேஷன் முடியிற வரைக்கும் ஒரே ஒரு தெய்வத்த வச்சு வழிபடுங்க. அதுதான் உங்க குலத்துக்கான தெய்வம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த குல தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குலம் அப்படின்னா உங்களுடைய ஹெரிடிட்டரி அப்படின்னு அர்த்தம். தெய்வம் அப்படின்னா அதுக்கான டெய்டி. அப்போ உங்க ஹெரிடிட்டரிக்கான ஒரு டெய்டி அப்படின்னா, உங்க குலத்துல வந்து நீங்க என்னென்னலாம் இப்போ ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஹேபிட்ஸ் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இப்ப இவங்களா இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்கலாம் இந்த மாரி கெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாரி இத வந்து பார்க்கும்போது, இப்ப அந்த காலத்துல அந்த கிராமத்துலலாம் போனீங்கன்னா, ஓ! நீங்க இந்த ஆளுங்களா? நீங்க இந்த குலத்த சார்ந்த எப்படி சொல்லுவாங்க? அவங்க பழக்கவழக்கத்த வச்சு சொல்லுவாங்க. அது நேச்சுரலாவே வந்துரும். இப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னா, மதுரை பக்கம் போனோம்னா, அவங்களோட ஸ்லாங்கு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு அவன் மருதையா, திருநெல்வேலியான்னு கண்டுபிடிச்சிடலாம். கோயம்புத்தூர் சைடு வந்தீங்க அப்படின்னா வந்து, இந்த கிண்டல், கேலி இந்த மாரி சில விஷயங்கள் நாங்க பேசுறது, இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சென்னை பக்கம் போனீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்லாங்கு. தூத்துக்குடி ஒரு ஸ்லாங்கு. அவங்களோட கெஸ்டர்ஸ் ஒரு மாரி, உணவு பழக்கங்கள் ஒரு மாரி. இப்ப அவங்களால வந்து அந்த உப்பு காத்துல ஈஸியா வாழ முடியும். ஆனா, நம்ம இங்கிருந்து போனா வாழ முடியுமான்னா, ரொம்ப சிரமம். 6, 7 மாசம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அடாப்ட் ஆகறதுக்கு. சோ, இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்ல இருக்கவங்களுக்கு வந்து இப்ப நீல்கிரிஸ்ல இருக்காங்கன்னா, அவங்களால அங்க சில்னஸ் எவ்வளவு நாள் தாங்க முடியும். ஆனா கோயம்புத்தூருக்கோ, இல்ல மதுரைக்கோ, சென்னைக்கோ வந்தாங்கன்னா, வெயில்ல அவங்களால இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா வந்து, தலைமுறை தலைமுறையா என்ன ஆகும்னா, நம்ம என்னென்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்றோம், நம்ம என்னென்ன மாரி வளர்றோம், என்னென்ன மாரி வாழ்றோம், நம்ம பெத்தவங்க அதுக்கு முன்னாடி இந்த மூதாதையர்கள் என்ன குணம் வச்சிருந்தாங்களோ, அந்த குணம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய உடம்புல ஓடிட்டு தான் இருக்கும். பாரு அவங்க அப்பா மாரியே பண்றான், பாரு அவங்க தாத்தா மாரியே பண்றான். இந்த வார்த்தைய நம்ம எல்லா வீட்லயும் கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? யார் கடத்திட்டு வரா? எல்லாமே உங்களோட டிஎன்ஏல தான் எல்லாமே வந்து ஊடுருவி வேலை செய்யுது. அப்போ இந்த மாரி ஒரே குலம் இருக்கு, ஒரே மாரி இருக்கு அப்டின்னா, அதுக்குன்னு ஒரு சிலைய வந்து வடிவமைச்சான் முன்னோர்.
அது கல்லா இருக்கலாம், இல்ல மரமா இருக்கலாம், இல்ல ஒரு எதுவுமே இல்லாத வெட்ட வெளியா இருக்கலாம். நெறைய பேத்துக்கு வெட்ட வெளி வந்து இன்னைக்கு வரைக்கும் குலதெய்வமா இருக்கு ஒரு சிலரோட சமூகத்துலலாம். இதெல்லாம் எதனால அமைச்சாங்க அப்டின்னா, நாங்க இந்த மாதிரி வந்து எங்க முன்னோர்கள் இந்த இறைவனை இப்படி வழிபட்டாங்க. அப்போ நம்ப வந்து இந்த காலத்திலேயே நம்ம இவ்ளோ பக்தி செலுத்துறோம்னா, அந்த காலத்துல அவங்க எவ்ளோ பக்தி செலுத்தியிருப்பாங்க. குலதெய்வம் அப்படி இன்னைக்கு தான் தெருக்கு தெரு கோயில் கோயில்னு இருக்கு. ஆனா அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எங்கேயாவது ஒரு கோயில், 2 கோயில் இருக்கும். அதுவும் பழமையான கோயிலா இருக்கும். ஒண்ணொண்ணு விட்டா குலதெய்வ கோயிலா இருக்கும். இந்த 2க்கு தான் மாறி, மாறி மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட பக்தினால, அவங்க மந்திர உச்சாடனைகள்னால, அவங்களோட சரணாகதினால என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெசனன்ஸ வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்மளுடைய முன்னோர்கள். அது எப்படி இருக்கும்னா, அந்த அதிர்வலையே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா இது மத்தவங்களுக்கு வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு வேலை செய்யாது. உங்களுடைய குலம், என்னோட குலம் நல்லா இருக்கணும். என்னோட குலத்துல வர என்னோட வம்சம் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி, அந்த காலத்திலேயே அந்த சக்திகள எழுப்பி அதுகிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு சிலரோட பாரம்பரியத்துல. இதுவும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த முன்னோர்களால வழிபட்ட அந்த தெய்வம், இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா, இப்ப ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மள காப்பாத்திட்டு போகும். இது நெறைய பேத்துக்கு நடந்திருக்கும். சம்மந்தமே இல்லாம எப்படியோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு வந்து காப்பாத்திட்டு போச்சு. ஆனா அது எதுன்னே தெரியாது. அது எது அப்டின்னா, உங்க முன்னோர்கள் உருவாக்கி வச்ச குலதெய்வம். அது உங்க குலத்தை காக்க வேண்டிய கடமை பெற்றது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு குலதெய்வ வழிபாடு பண்றீங்க அப்டின்னா, நீங்க சும்மா அங்க போய் ஒரு கடவுள் விக்கிரகத்த பார்த்து கையெடுத்து கும்பிட்டோ, இல்ல வந்து நான் வந்து சும்மா போய் கற்பூரம் பத்த வச்சுட்டு வரேன், பொங்கல் வச்சுட்டு வரேன், படையல் போடுறேன். இதனாலலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஒரு ஏன்ஷியன்ட்டா ஒரு ஃப்ரீக்வன்சிய வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதோட நீங்க டியூன் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னாடி வந்து நின்னுச்சு அப்படின்னா, என்ன ஆகும்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குலம் இருக்கு அப்படின்னா, ஒரே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். எங்க அப்பா இந்த கஷ்டத்த பட்டாரு. அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா பட்டாரு. இப்ப நான் படுறேன். இந்த பேச்சு நெறைய வீட்ல வந்திருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா, ஒரே விதமான கஷ்டம் தான் திரும்ப, திரும்ப, திரும்ப ஒரு வீட்ல ரிப்பீட் ஆகும். அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெரிடிட்டரியோட ஒரு கார்மிக் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பேட்டர்ன வந்து நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு குலதெய்வம் மனசு வச்சா மட்டும் தான் முடியும். இல்லன்னா யார் மனசு வச்சாலும் அது முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அது உங்க பிளட்டுக்குள்ள இருக்கு. பிற தெய்வங்கள், தேவதைகள் எல்லாத்தையும் நம்ம வெளிய பார்த்து வழிபடுறோம். ஆனா, அந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க ரத்தத்துல ஊறிப்போன ஒரு விஷயம். ரத்தத்துக்குள்ளேயே இருக்கு. டிஎன்ஏக்குள்ளேயே இருக்கு. 7ஆம் அறிவு படத்துல பார்த்திருப்பீங்கள்ல. நான் சூர்யாக்குள்ள இருந்து போதி தர்மர தட்டி எழுப்புவாங்கல்ல. அந்த அளவுக்குலாம் தட்டி எழுப்ப முடியாது. பட் அவங்களோட பிரசன்ஸ நம்மளால ஈஸியா இன்வோக் பண்ண முடியும் இருக்கிற இடத்துல இருந்தே. அதுக்கு சயின்ஸ் தேவை, மருந்து தேவை, கெமிக்கல் தேவைங்கிற அவசியமே கிடையாது. நம்ப உட்கார்ந்து நம்ம சில வேலைய பார்த்தாலே அந்த கெமிக்கல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப அந்த குலதெய்வம் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்டின்னா வந்து அலர்ட் குடுத்துட்டே இருக்கும். இத பண்ணு, பண்ணாத. சில விஷயங்கள தடுத்து விட்டுரும். சில விஷயங்கள பண்ண வைக்கும். இது எல்லாமே நடக்கும். இதுதான் குலதெய்வத்தோட மிகப்பெரிய பிளஸ். இன்னொரு ரகசியம் என்ன அப்டின்னா, ஆன்மீகத்துல நீங்க கரெக்ட்டான ஒரு நிலைக்கு நீங்க அடுத்தடுத்து போகணும்னா, இந்த தடைகள உடைக்கிறதுக்கு நீங்க உங்க குலதெய்வத்த பயன்படுத்தலாம். எனக்கு இந்த மாரி வந்து என்னுடைய பரம்பரையிலேயே இதுவரைக்கும் யாருமே போனதில்ல. நான் இந்த இடத்துக்கு போறேன் அப்படிங்கிறத வந்து இந்த குலதெய்வம் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருச்சுன்னா, உங்களுடைய இதுக்கு முன்னாடி இந்த அத்தன ஜெனரேஷன் அந்த தலைமுறை எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து புரொடெக்ஷனா நிக்கும். பாதுகாத்து நிக்கும். உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகும். இது 100% உண்மை. இப்ப இத்தன பேர் நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய வம்சத்துல யாராவது ஒருத்தராவது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஏக்கம் இருந்து, ஒண்ணும் அத பாதி அடைஞ்சிருப்பாங்க. இல்ல முழுமை பெறாம போனனால தான் இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. அவங்களோட ஆசை, நிராசை தான் நீங்க பூர்த்தி பண்றதுக்காக இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. இப்ப நீங்க அத சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா, இது உங்களோட முடியும். இல்ல அப்படின்னா உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு அத கடத்திட்டு போக பார்க்கும். இதுதான் வந்து இதோட மிகப்பெரிய ரகசியம். இப்ப நீங்க ஒருத்தர் வந்து நீங்க இறைநிலைய அடைஞ்சுட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அத்தன முன்னோர்களும் அடைஞ்சதுக்கு சமம். ஏன்னா, அவங்களோட இப்ப உங்க தாத்தா, பாட்டியோட மிச்சம் இருந்த ஆசை, அ ஏக்கம் தான் வந்து உங்களுடைய அப்பா, அம்மா. உங்க அப்பா, அம்மாவோட மிச்சம் வச்ச ஆசை, ஏக்கம் தான் நீங்க. உங்களோட ஆசை, ஏக்கம் தான் அடுத்து உங்களுடைய குழந்தைங்க. இப்படிதான் வந்து அந்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது தொடரும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். என்ன சொல்லுவாங்க அப்டின்னா வந்து, அப்பா, அம்மா வந்து சும்மா பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. "என்னால தான் அது பண்ண முடியல. எனக்கு ஆசையா இருந்துச்சு. என் பையனாவது பண்ணட்டும். என் பொண்ணாவது பண்ணட்டும்." அப்படிங்கிற வார்த்தைய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம பேச்சு வழக்குல வருதுன்னு நெனைப்போம். ஆனா அது உண்ம கிடையாது. அது வந்து வெறுமே வந்து பேச்சு வழக்கு கிடையாது. அது நிஜமாலுமே அதுதான் ஒரு ஆன்மாவோட விருப்பம். ஒரு குடும்பத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாய், தந்தை இருக்காங்க அப்டின்னா, அவங்களுடைய மிச்சம் இருந்த ஆசைகள் தான் வந்து நீங்க. அடுத்து உங்களோட மிச்ச வச்ச ஆசைகள் தான் வந்து அடுத்தடுத்து வரவங்க. இப்படி அக்யூமுலேட் ஆகி, 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 ஆகி தான் ஒரு ஜெனரேஷனும் நம்ம வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம். அந்த அக்யூமுலேஷன உடைக்கிறதுக்கு தான் வந்து ஒருத்தன் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவான். ஏன் வந்து ஒருத்தன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒண்ணு உள்ள இறங்குறான்னா, அவ்ளோ தடைகள் வருது. அவ்ளோ மனநல தடைகள், உடல் நல தடைகள், ஃபினான்ஷியல் இதெல்லாம் ஏன் போட்டு அத்தன அடி அடிக்குது அப்படின்னா,
நீங்க இதெல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா, உங்க கர்ம வினை உடையுது இல்லையா? அந்த கர்ம வினை உடைய, உடைய, உடைய என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஒரு பாம்பு புத்து இருக்கு, ஒரு எறும்பு புத்து இருக்கு அப்படின்னா, அது வெளிய இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். அத கிளீன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உள்ள இருந்து அத்தனை எறும்பு கச கச கசன்னு வெளிய வர ஆரம்பிக்கும். அது கடிக்கலாம், உங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, அத கிளீன் பண்ண 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 தான் அந்த இடம் சுத்தமாகும். அதே மாரி தான் கர்மா அப்படிங்கிற ஒரு புத்து இங்க கட்டியிருக்கு. அந்த புத்த நீங்க கிளீன் பண்ண இறங்கிட்டீங்க. ஆல்ரெடி கை விட்டு இறங்கியாச்சு உள்ள. அதுக்குள்ள பாம்பு வரலாம், தேள் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அத கிளீன் பண்ணி வெளிய போறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து நீங்க கிளீன் பண்ண இறங்கிட்டீங்கன்னா, வேற வழியே இல்ல. நீங்க இல்லன்னா தொரத்த ஆரம்பிச்சுரும் உங்கள. "நீ தானே கை வச்ச, எங்க ஓடுற? வா" அப்படின்னு சொல்லி தர தர தரன்னு பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாரியான நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்குன்ட்டு இல்ல. என்னைக்குமே ஆன்மீகத்துக்குள்ள வரவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அவனுடைய கார்மிக் டெப்ட்ட அதாவது அவன் வச்சிருக்க கர்ம கடன தீர்க்காம, யாராலயுமே இந்த ஆன்மீகத்துக்குள்ள முழுமை அடைய முடியாதுங்கிறது 100% சத்தியம். நீங்க எத்தன குருமார்ட்ட வேணாலும் போங்க, எத்தன தீட்சை வேணாலும் வாங்குங்க, என்னென்ன வேணாலும் பண்ணுங்க. எத்தன கோயிலுக்கு வேணாலும் இப்படி அப்படி உருண்டு பொரளுங்க. திருப்பதிக்கு 10 வாட்டி போங்க, திருநள்ளாறு போங்க, திருவண்ணாமலைக்கு போங்க. எந்த கோயிலுக்கு போனாலும், இந்த கர்ம கடன தீர்க்காம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத தீர்த்தா மட்டும் தான் அங்க போனீங்கன்னா, நீங்க என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற உள்ள இருக்கிற அந்த கடவுள் என்னன்னு திருப்பி கேட்கும். இல்லன்னா அது மதிக்கவே மதிக்காது. எல்லாரும் மாரியும் வந்துட்டு போன்னு வுட்டுட்டுரும். "ஓ! நீயா? வா. நீ போ, நீ வா, நீ போ, நீ வான்னு" இந்த கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, புடிச்சு புடிச்சு தள்ளிட்டே இருப்பாங்கல்ல, 5 செகண்டுக்குள்ள. அந்த கடவுள பார்க்க விடாம, போ, 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 போன்னு. அந்த மாரி அது பாட்டுக்கு தள்ளிட்டே இருக்கும். ஆனா, இதுவே உங்களுடைய கர்ம கடன்கள நீங்க தீர்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, பல லட்சம் பேர் அங்க இருந்தாலும், உங்கள நிக்க வச்சு அந்த விக்கிரகத்த பார்க்கறதுனால பார்க்க வைக்கும், பேசுறதுனால பேச வைக்கும், பேச வச்சுட்டு அது பாட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல நடக்கும். இதுதான் வந்து உண்மை. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகத்துல முன்னேறுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத. திருவண்ணாமலைக்கு எத்தன பேர் போயிருக்கீங்க நீங்க? மோஸ்ட்லி போயிருப்பீங்க. இப்ப வந்து திருவண்ணாமலையில வந்து இந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள யாரையுமே விடமாட்டாங்க. ரொம்ப விவிஐபிஸ் மட்டும் தான் விடுவாங்க. இல்லன்னா யாரையும் விடமாட்டாங்க. அது வந்து இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிற நாள்ல வாய்ப்பே கிடையாது. கரெக்ட்டுங்களா? பல லட்சம் பேர் வரப்ப. அங்க போய் நான் வந்து 15 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு வந்தேன். நின்னு பார்த்தேன், உட்கார்ந்து பார்த்தேன். யாருமே எதுவுமே என்ன கேள்வி கேட்கவே கிடையாது. வெறும் விவிஐபிஸ் மட்டும் தான் போற வழி அது. வேற யாருக்குமே அலோவ் கிடையாது அந்த இடத்துல. நார்மல் பெர்சன்ஸால உள்ள போவே முடியாது. யாரோ ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உள்ள இருக்கிற அண்ணாமலையார் மட்டும் தான். இது ஏன் நடந்துச்சு? அப்டின்னா வந்து, இது ஏதோ தனியான பவர்ஸ்லாம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆன்மீகத்துல வந்து தீவிரமா இருக்கீங்க, எந்த அளவுல உங்களோட குறிக்கோள்ல வைராக்கியமா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த இடத்துல. அதே மாரி கோவிட் முடிஞ்ச அடுத்த அடுத்த கோவிட் முடிஞ்சு ரிலீஸ் பண்றாங்க. அப்ப வந்து எல்லாத்துக்குமே தெரியும் மலையேற்றம் அனுமதி இல்லன்னு சொன்னாங்க அப்படின்னு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு. நான் இதுவரைக்கும் போனதே இல்ல அங்கலாம். சரி இந்த வருஷம் போலாம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாம அழைப்பு வந்தனால நான் போனேன். ஆனா அங்க என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, 500 பேத்துக்கோ, 1000 பேத்துக்கோ மட்டும் தான் வந்து நான் வந்து மலையேற்றத்துக்கு பாஸ் தருவேன். வேற யாருக்கும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுவும் அங்க எத்தனையோ லட்சம் பேர் வந்திருந்தாங்க. யாருக்குமே பாஸ் கிடைக்கல. கடைசியா ஒரே ஒரு பாஸ் என்கிட்ட வந்து கிடைச்சது. நான் மேல ஏறுனேன். மேல போய் தீபத்த பார்த்துட்டு வந்தேன். இது எதனால நடந்தது? அத்தன லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அதுல எப்படி வந்து இந்த மாரி செலக்டடான பெர்சன்ஸ வந்து சூஸ் பண்ண முடியுது அவங்களால? இது வந்து உங்கள்ல மகாரம்குள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய பேத்துக்கு நடந்திருக்கும். பல கோயில்கள்ல வந்து தானா உங்களுக்கு வழி கிடைக்கிறதும், யாருமே உங்கள கைய வச்சு தொடக்கூட மாட்டாங்க. நான் எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து, எல்லாத்தையும் தள்ளி விட்டே இருந்தாங்கன்னா, என் மேல யாரோட கையுமே படாது. அங்க போனேன்னா நின்றுவேன். அவங்க யாருமே என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. அட்மினுக்கு தெரியும். என் கூட வரவங்களுக்கு எல்லாமே தெரியும். யாருமே என்ன புடிச்சு தள்ளி விட மாட்டாங்க. போன்னு சொல்ல மாட்டாங்க. நான் போற வரைக்கும், நானா போற வரைக்கும் அவங்க அமைதியா தான் நிப்பாங்க. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, உங்களுடைய கார்மிக் டெப்ட்ட நீங்க கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கங்கிறது இந்த மாரி சின்ன சின்ன சமிக்கைகள வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்ட்டிங் லெவல். இதுக்கப்புறம் இன்னும் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அங்க நமக்கும் அங்க இருக்கிற சக்தி நிலைக்கும் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு விதமான அலைவரிசைய கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. என்ன ஆகும்னா, நம்ம ஆன்மா நேரா போய் அதோட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற சில விஷயங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சில ரகசியங்கள தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள வந்து உங்களால அந்த ரேடியோல வந்து எப்படி ரேடியோ இங்க இருக்கு. எங்கேயோ வந்து ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. 2 எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. 2ம் ஒரே ஃப்ரீக்வன்சி அங்க 93.5ல அவன் பேசிட்டு இருப்பான். நம்ம ரேடியோ டியூன் பண்ணி 93.5 வரும்போது 2ம் சிங்க் ஆகும்போது நமக்கு அந்த பாட்டு கேட்குதோ, இல்ல நியூஸ் கேட்குதோ என்னமோ வருது இல்லையா? அதே மாரி அங்க அது ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கும். நமக்கு அது என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க அங்க போய் நிக்கும்போது ஆட்டோ டியூன் ஆகும் உங்களுடைய ஆன்மாவே அதுக்கேத்த மாரி. அப்போ அங்க இருக்கிற விஷயங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நிலை. இந்த மாதிரி பல நிலைகள வந்து நீங்க கடக்க கடக்க வந்து நீங்க ஆன்மீகத்துல முன்னேறுறீங்களா? இல்ல முன்னேறாம அப்படியே இருக்கீங்களான்னு நீங்க இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வச்சு. அதே மாரி சம்மந்தமே இல்லாம பறவைகள், நாய்ங்க, பூனைங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து பழக ஆரம்பிக்கும். அதுங்க ஏன் பழகுதுன்னு அதுக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. ஆனா சம்மந்தமே இல்லாம வந்து நம்மளோட நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது ஆயிருக்கு. ஒரு கோயிலுக்கு போனா கோயில்ல வளர்த்துற கோழி வந்து மடியில ஏறி உட்கார்ந்திருக்குது. காகம் வந்திருக்குது. நாய் வந்திருக்குது. எல்லாம் வந்து படுத்துக்கும் சில பிராக்டிசஸ்லாம் பண்ணும்போது ஒரு சிலருக்குலாம்.
சோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு வந்து அதுங்களுக்கு பேரு தான் ஐந்தறிவு. ஆனா, அதுங்களோட எக்ஸ்ட்ரா சென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நம்மள விட. சோ அதுங்கள வச்சு கிரகிச்சுக்கும். இவன் என்ன மாரியான ஆளு? இவனுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சக்தி இருக்கு? இப்ப காலபைரவ சாதனாலாம் பண்ணும்போது, இப்ப குமரன் அவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அந்த மாரி சாதனால இருந்தாரு. அப்ப அந்த நாய்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து இன்டென்ஸா நம்மள வந்து வாட்ச் பண்ணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணும். அதுங்க வந்து நம்மகிட்ட சரண்டர் ஆயிரும் அப்படியே. சில நாய்ங்கலாம் நீங்க அது என்ன விதமான டாக்ஸா இருந்தாலும் சரி. அந்த இடத்துல நீங்க காலபைரவரோட சாதனால இருக்கீங்க. காலபைரவரோட குரூப்ல இருந்து நீங்க வரீங்கன்னா, அதுங்க அடங்கிரும். அதுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட வந்து அது கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயி அர்ப்பணிச்சுரும். அதுங்களே உங்ககிட்ட. அதே மாரி ஒரு சில இடங்கள்ல காகமும் வந்து வேலை செய்யும். இந்த மாரி எந்த இடத்துல நீங்க போறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த பட்சிகளும் சரி, அந்த மாரி இதுங்க எல்லாமே வந்து நெறைய விஷயங்கள வந்து அது வந்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடியே நிறுத்தும். ஸோ அதனால தான் ஜீவசமாதிய சுத்தி என்னைக்குமே நாய்ங்க அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அதுங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் புடிக்கும். அதனால அதுங்க வந்து படுத்துக்கும் ஜீவசமாதியில. ஏன்டா ஜீவசமாதியில பூனைங்கலாம் பார்க்க முடியாது. நாய்ங்கள தான் நீங்க நெறைய பார்க்க முடியும். ஏன்னா, நாய்ங்களுக்கு தான் அந்த உணரும் தன்மை இருக்கு. ஸோ பூனைகள் என்ன பண்ணும் அப்டின்னா, பூனைய எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த மனுஷன் கையில ஒரு பூனைய எடுத்தாலும், அது ஓரமா போய் கிளீன் பண்ணிரும். அது அவன் ஓனராவே இருந்தாலும் சரி. நம்ம பார்க்காம இருக்கலாம். ஆனா என்ன பண்ணும்னா, நாக்க வச்சு தன்னோட உடம்ப அது கிளீன் பண்ணிட்டு போயிரும். ஆனா இந்த மாரி இருக்கிற ஆளுங்க கையில பூனை போச்சு அப்டின்னா, அதுங்க தன்னோட உடம்ப கிளீன் பண்ணாது. அதுங்க அப்படியே விட்டுட்டு போயிரும். அத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த நிலையில இருக்கோம், என்ன மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சில நாய்ங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு வந்து எவனா மாரியான ஃபுட் குடுத்தாலும் சாப்பிடாது. ஆனா இந்த மாரி சாதனால இருக்காங்க அப்டின்னா, பக்கத்துல போய் உட்கார்ந்து நீங்க அந்த பிஸ்கட்ட வச்சீங்கன்னா, 2 பேர் நாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நானு, ஆகாஷ்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா வந்து, அவங்க ஒரு செட்டு சைடுல வைப்பாங்க. அத மோந்து பார்த்துட்டு போயிரும். நம்ம இந்த சைடு வச்சோம்னா வந்து சாப்பிட்டு போயிரும். இது ஏன் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இன்டென்சிட்டி அந்த ஒரு ஒரு தன்மை எப்டி இருக்கு அப்டிங்கிறத வச்சு தான் அதுங்களே நம்மகிட்ட பழகும். ஸோ, அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வமும் என்ன பண்ணும்னா, இந்த குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம் எதனால ஏற்படுது? குலதெய்வம் எதுன்னே தெரியாம போச்சு அப்படின்னா, தன்னை தானே மறைச்சுக்கும் அந்த குலதெய்வம். இந்த பிரச்சனை நெறைய பேத்துக்கு இருக்கும். ஏன் நெறைய பேத்துக்கு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வழியில வந்த யாரோ, அத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்தா மாரி நடக்காம விட்டுருப்பாங்க. அந்த பழக்கவழக்கங்கள கடைபிடிக்காம விட்டுருப்பாங்க. அந்த குலதெய்வத்த பார்க்காம விட்டுருப்பாங்க. அதுக்கு செலுத்த வேண்டிய மரியாதைய செலுத்தாம விட்டுருப்பாங்க. மரியாதை அப்படின்னா ஒண்ணும் இல்ல இந்த இடத்துல. அதோட அலைன் ஆகாம விட்டுருப்பாங்க அந்த ஃப்ரீக்வென்சி. அந்த ஃப்ரீக்வென்சி மறந்து போம்போது என்ன ஆகும்? உங்களால எப்படி அது கூட ஆட்டோ டியூன் ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப சூரியன் எஃப்எம் எனக்கு 93.5ன்னு தெரிஞ்சா தான் என்னால அந்த மாரி வந்து ரேடியோவ திருப்ப முடியும். நான் 108லயோ இல்ல வந்து 91.5லயோ ஆகாஷ்வாணியிலயோ வச்சுட்டு இருந்தேன்னா எப்படி அந்த சூரியன் எஃப்எம் வரும்? ஏதோ ஒண்ணு கூட டியூன் ஆயிட்டு இருப்பீங்க நீங்க. சோ அந்த மாரி பழக்கவழக்கங்களையும், குலதெய்வத்தோட அலைன் ஆகுற விஷயங்களையும் மறக்கறதுக்கு பேரு தான் குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம். இத நம்ம எப்படி திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் அது வராது. லேஸ்பட்ட வேலை கிடையாது. அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. ஆனாலும் அது வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து நீங்க நெறைய விஷயங்கள பார்க்கலாம். உங்களுடைய குடும்பத்தில என்ன மாதிரியான பழக்கவழக்கங்கள் இருக்கு? என்ன மாரியான ரிச்சுவல்ஸ் பண்றாங்க? ஒரு காது குத்துறதாகட்டும், ஒரு கல்யாணம் பண்றதாகட்டும், உள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாமே என்ன மாதிரியா அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒரு 2, 3 ஃபேமிலிஸ வச்சு அனலைஸ் பண்ணிட்டு, அது பையன் வீட்டு சைடு தான் பண்ணும். பொண்ணு வீட்டு சைடு வேற மாரி குலதெய்வம், பையன் வீட்டு சைடு வேற மாரி குலதெய்வம் இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத அனலைஸ் பண்ணணும். என்ன மாரியான ரிச்சுவல்ஸ் பண்றாங்கன்னு. அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2வது என்ன மாரியான விசேஷங்கள் கொண்டாடுறாங்க? என்ன மாரியான கடவுள் மேல வந்து ரொம்ப அதிகமான பக்தி போகுது? இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். அப்புறம் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 5வது இடமும், 9வது இடத்து கூட என்ன கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்டிங்கிறத வச்சு உங்க குலதெய்வம் என்ன அப்டிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சோ இது எல்லாமே பண்ணிட்டு, அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீங்க மன்றாடணும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற உங்க டிஎன்ஏ கிட்ட நீங்க கெஞ்சி கேட்கணும். அத நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க உருகி, உரிமையா கேட்கும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு வழியில தானா அது வெளிப்படுத்தி கொண்டு வந்து கண்ண மூடி நிறுத்திட்டு போயிட்டே இருக்கும். இது கண்டிப்பா நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில. தினேஷ் பார்த்தீங்களா? கண்டிப்பா அது காட்டிக் குடுத்துட்டு போகும். இப்ப மகாரம்குள்ள வந்ததுக்கப்புறம் ஆகாஷ்க்கு அதுக்கு முன்னாடி அவரோட குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் மகாரம்குள்ள வரும்போது ஆகாஷ் என்ட்ட ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாரு. "நீ தான் எனக்கு" நான் சொன்னேன் அவர்ட்ட. "நான் உன்னோட குலதெய்வம் கண்டுபிடிக்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட்டு உன் கூட வருவேன்." நான் அதே மாரி கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு போய் நிறுத்திட்டு வந்தேன். அன்னைக்கு அங்க போம்போது காத்து பயங்கரமா ஒரு விதமான ஒரு அட்மாஸ்பியரிக் இதுவே வந்து மாறி அந்த இடத்துல நின்னுச்சு. சோ, "நீ வந்துட்டான். என்னோட பையன்." அதாவது என்னோட குலத்துல இருக்கிற ஒருத்தன் திரும்பி என்கிட்ட வராங்கும்போது, அதுங்க சமிக்கைகள் காட்டும். இதே விஷயம் வந்து இப்ப ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட அப்பாவுக்கும் இது நடந்துச்சு. எங்க குடும்பத்திலயும் குலதெய்வத்த அவ்வளோ சிலத பார்க்காம விட்டு, அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து அது என்ன பண்ணும்னா, பல கஷ்டங்கள வாழ்க்கையில குடுக்க ஆரம்பிச்சுரும். இப்ப உங்க யாருக்காவது குலதெய்வம் தெரியல அப்டின்னா, உங்க வாழ்க்கையில அதிகமான கஷ்டம் வருது அப்டின்னா,
நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது குலதெய்வம் யாருங்கிறதா. ஏன்னா அது கஷ்டத்தை கொடுத்துதான் வந்து உங்களை வந்து கண்டுபிடிக்க வைக்கும். வாழ்க்கையில பட முடியாத துயரங்கள் எல்லாம் கொடுக்கும். அந்த நேரத்துல நீங்க யோசிக்கணும். நம்மளோட குலதெய்வம் யாரு? என்னவா இருக்கணும்? அப்ப நீங்க தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இல்ல நீங்க குலதெய்வம் இருந்தும் நான் வழிபடாம இருக்கேனா அப்படின்னா, கண்டிப்பா அதெல்லாம் மிகப்பெரிய பாவமா போய் முடிஞ்சிரும். பாவமானா உங்களுடைய அலைன்மென்ட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிரும் டிஎன்ஏல. சோ அப்ப நீங்க அதெல்லாமே வந்து மறக்காம கண்டிப்பா அத வழிபட வழிபட என்ன ஆகும்னா, அதுங்களே என்ன பண்ணும்னா பிரச்சனை எல்லாத்தையுமே விலக்கி குடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம டிஎன்ஏ இப்ப நம்ம டிஎன்ஏ பேட்டர்ன் தெரியும்ல நம்மளுடைய குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை வரும்னு ஒருத்தருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா, அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு விலக்கி குடுக்க ஆரம்பிச்சுரும். அது விலக்கி குடுக்க குடுக்க நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. எந்த ஒரு தடையும் வராது. அதனால தான் வந்து என்ன நடந்தாலும் குலதெய்வத்த மட்டும் மறந்துறாதீங்க, மறந்துறாதீங்கன்னு இவங்க எல்லாரும் சொல்றதுக்கான காரணம் அதுதான். சோ, அதனால அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து மறந்துறாதீங்க யாருமே. அது நீங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே சரி. அதோட பிரசன்ஸ் ஆரம்பத்துல வந்து நம்ப அவங்க கிட்ட போற மாரி இருக்கும். நீங்க ஒரு நிலைய தாண்ட 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 என்ன ஆகும்னா, தானா அவங்களே வர ஆரம்பிச்சுருவாங்க அந்த இடத்துல. ஏன்னா, அந்த ஒரு பரம்பரையிலே உயர்ந்த ஒரு நிலைக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா, கண்டிப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிறது எல்லாத்தோட விதி. அது மாற்று கருத்தே கிடையாது யாருக்குமே. "ஃபெல்ட் வெரி பிளெஸ்ட் டூ விசிட் மை குலதெய்வம்." ஆஹா. சோ, இந்த மாதிரியான விஷயங்கள வந்து தயவு செய்து வாழ்க்கையில என்னைக்குமே வந்து மறந்துறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப சொல்லுங்க ஆதித்யா. சார் சாரி, ஒருத்தர் வந்து வீடியோலயே உருகி ஊத்திட்டு இருக்காரு. அவருக்காக நான் யாருங்க? கேள்வி கேட்கிறேன். யாருங்க ஒண்ணும் நம்ம உருகுறாரு? மோனிஷ்க்கு ஒரு சந்தேகமா? ஆ. ஐம் சாரி, நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா பண்ணுங்க. சொல்லுங்க. இந்த ஒரு டவுட் மட்டும் சொல்லுங்க. நான் கன்டின்யூ பண்றேன். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்புறம் சொல்றேன், விடுங்க. இல்ல, நீங்க இல்ல. கண்டினியூ. சொல்லுங்க, சொல்லுங்க. பரவால்ல. கேளுங்க. இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம்ல. சார், ஒண்ணு நம்ம இந்த குலதெய்வ கட்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி ம். கேட்டிருக்காரு. கரெக்டா மோனிஷ்? ஓகே. ஓகே. ஃபைன். ஓகே, ப்ளீஸ் சார். ஓகே, ஓகே. குலதெய்வ கட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆ நம்ப ஒரு குலம் இருக்கு, வேற ஒரு குலம் இருக்கு அப்படின்னா, அவங்க நமக்கு புடிக்காதவங்க என்ன இப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது உங்க டிஎன்ஏ பேட்டர்ன் உங்களுக்கு வந்து வர பிரச்சனைகள தடுத்து நிறுத்திரும் முன்னாடியே. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ வந்து கட் பண்றதுக்கு பேரு தான் குலதெய்வ கட்டு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இப்ப எனக்கு திடீர்னு நான் வந்து இந்த வழியா நடந்து போறேன். அந்த இடத்துல நெருப்பு எரியுது. உங்களுடைய மூளை என்ன சொல்லும்? அந்த இடத்துல நெருப்பு எரியுது, கால் வைக்காதன்னு சொல்லுதா? நீங்க தப்பிச்சுருவீங்களா? அந்த இன்டெலிஜென்ஸ நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன்னா, நேரா நெருப்புக்குள்ள போய் விழுவீங்களா? அதுக்கு பேரு தான் குலதெய்வ கட்டுங்கிறது. அத நீங்க எப்படி உடைக்கலாம்னா, ரொம்ப சிம்பிள். இன்டென்ஸான பிரேயர், இன்டென்ஸான டிவோஷன். அந்த இன்டென்சிட்டிங்கிறது வந்து அப்படியே கொழுந்துவிட்டு எரியணும் நெருப்பு மாதிரி. அப்படி எரிய எரிய என்ன ஆகும்னா, அந்த குலதெய்வ கட்ட ஆட்டோமேட்டிக்கா உடைச்சுட்டு அது வெளிய வந்துரும். சிம்பிளான விஷயம். இதுதான் அதுக்கான ரகசியமே. நீங்க என்ன கோயிலுக்கு போய் என்ன பூஜை பண்ணாலும் அது வேலையாகாது. குலதெய்வ கட்ட உடைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த இன்டென்சிட்டி தான். அந்த தீவிரம் அப்படிங்கிறது அதிதீவிரமா மாறணும். தீவிரமா மாறுச்சு அப்படின்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஆட்டோமேட்டிக்கா அது பிரேக் ஆக ஆரம்பிச்சுரும். இதுதான் குலதெய்வ கட்டுங்கிறது. இத யார் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, நம்மளுடைய கூட இருக்கவங்க தான் பண்ணுவாங்க அத. நமக்கு எதனா ஒண்ணு தப்பா நடக்கணும், நமக்கு கெட்ட நேரம் வருது அப்படின்னா மட்டும் தான் குலதெய்வத்த கட்ட முடியும். இல்லன்னா கட்ட முடியாது யாராலயுமே. மோனிஷ் அழுதுட்டு இருக்கிறாரா? மோட்டரோல அழுகுறாரா? அந்த குலதெய்வ கட்டுங்கிறது வந்து நமக்கு நல்ல நேரம் இல்ல அப்படின்னா மட்டும் தான் அது கட்ட முடியும். இல்லன்னா அது கட்ட முடியாது. தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு காலத்துல சொன்னா சூடோ சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது சூடோ சயன்ஸ் இல்ல. இதெல்லாம் நெஜமான ஒரு ஸ்பிரிச்சுவல் இதோட இன்னொரு மறுபக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே. டார்க்கர் சைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாமே. சோ, அதனால அதுங்களெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னா, அந்த அளவுக்கு நீங்க உங்க ஆறாவ வந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்கள எந்த குலதெய்வத்தையுமே வந்து எதையுமே கட்ட முடியாம போயிரும் யாருனாலயுமே. அவங்க எதனா உங்களுக்கு தேவையில்லாதது செய்றாங்கனாலும் அப்படியே திருப்பி அவங்களுக்கே போயிரும். ஸோ உங்களுடைய ஆறாவையும் உங்க எனர்ஜி லெவலையும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கங்க. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளான விஷயம். எவ்ளோ தூரத்துக்கு போனாலும் குலதெய்வத்த மறந்துறவே கூடாது. அதுதான் கடைசியில வந்து நிக்கும். என்னதான் வந்து நீங்க போராடினாலும் கடைசியில எது வந்து நிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான். அதே மாரி இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வத்த வேண்டிட்டு இருப்பாங்க. இஷ்ட தெய்வம் என்னைக்குமே குலதெய்வம் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த வேலைய சில பேர் பார்ப்பாங்க. எனக்கு இந்த தெய்வம் தான் இஷ்ட தெய்வம். அத ஏன் நான் குலதெய்வமா மாத்திக்கிறேன்? அது உன் டிஎன்ஏ பேட்டர்ன்லயே இல்லையேப்பா! அப்புறம் எப்படி நீ மாத்துவ? இது சிம்பிளான கேள்வி. அந்த வேலைய பண்ணக்கூடாது. அதே மாரி சிவன் யாருக்குமே குலதெய்வமா வராது. அதையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த சுயம்பு லிங்கம் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அது வேற கேட்டகரி ஆஃப் லிங்கம். அத வந்து சிவன் கூட ஒப்பிடக்கூடாது நம்ம. அந்த சிவம் அப்படிங்கிற தன்மை எல்லாத்துக்குமே ஏகமா இருக்கிற உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே முதல் குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். முருகன் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது. அதனால இது பர்ட்டிகுலரான ஒரு குலத்துக்கு மட்டும் குலதெய்வமா என்னைக்குமே வராது. ஏன்னா சிலர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு காமெடியான வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. சிவன் தான் என்னோட குலதெய்வம் அப்படி ஒரு இதுவே கிடையாது. புரியுதுங்களா?
அதே மாதிரி சித்தர்களோட பாஷையில பால திரிபுர சுந்தரி வந்து குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, குட்டியா ஒரு குழந்தையோட போட்டோ வச்சு இதுதான் குலதெய்வம்னு வழிபடுவாங்க. அது வந்து ஒரு கேளிக்கையான வேலை. பால திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த மகாரம் அப்படிங்கிற அந்த ஒளி தான். அந்த ஒளி எல்லாத்தையும் எப்படி வழி நடத்தி கூட்டிட்டு போகுது. அதுதான் வந்து உங்களுடைய உடல் அப்படிங்கிறது உங்களுடைய குலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மேல இருந்து கீழ வரைக்கும். இந்த குலத்துக்கு ஒரு தெய்வமா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகாரம் அப்படிங்கிற ஒரு ஒளி. அதுதான் வாழைத்தாய். அதுதான் உண்மையான குலதெய்வம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாருமே. அதுக்குன்னு போய் நான் வந்து மாமிசம் படைக்கிறேன். அது இதெல்லாம் வள்ளலார் அத பத்தி டீட்டெயிலா பேசியிருப்பாரு. என்ன பண்ணணும், என்ன ஏதுன்னு. ஸோ அத போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நீங்க அந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா இன்னைக்கு எல்லாத்துக்குமே? ஓகே.